எல்லாருக்கும் இனிய வணக்கம். எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காத நிறைய பேர் துணை மருத்துவ படிப்புகளில் சேர்வதை பார்த்துருக்கோம். ஆனால் அது சரியான பாதை இல்லைங்க. எப்போதுமே ஒன்று கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அதை விட நாம் பெரிதாக யோசிக்கணுமே தவிர கீழே இறங்கி போகக்கூடாது. எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காதவங்க தயங்காமல் ஏதாவது ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸில் இளநிலை பட்டப்படிப்பை முடிச்சுட்டு கேட், ஜாம், ஜேஜிஇஇ, பிஏஎல்எஸ் போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஏதாவது ஒன்று எழுதி ஐஐடி போன்ற பெரிய நிறுவனங்களில் முதுநிலை முடித்து ஆராய்ச்சியாளர் ஆனால் மருத்துவத்துறையில் தவிர்க்க முடியாத இடத்துல அமர முடியும். பாராமெடிக்கல் எனப்படும் துணை மருத்துவ படிப்புகள் தனிங்க. சேவை மனப்பான்மை உள்ளவங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். இந்தியா மருத்துவத்துறையில் பெரு வளர்ச்சி பெற்று வரக்கூடிய இந்த நிலையில் பாராமெடிக்கல் படித்தவங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகி இருக்குங்க. குறிப்பாக வெளிநாடுகளில் இந்திய பாராமெடிக்கல் பட்டதாரிகளுக்கு பெரும் வரவேற்பும் உண்டு. ஆனால் இந்த படிப்புகளை நல்ல தரமான கல்வி நிறுவனங்களில் படிக்கணும். பாராமெடிக்கல் படிப்புகளை வழங்கும் இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த ஒரு நிறுவனத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் செல்வி, பாரதி சீனியர் செகண்டரி ஸ்கூல், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நிம்ஹான்ஸ் நிறுவனம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ். இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா இது மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சைகளுக்கு பெயர் பெற்ற மருத்துவ நிறுவனம்ங்க. இது எங்கே இருக்குன்னா பெங்களூரு ஒசூர் சாலையில் வில்சன் கார்டன் பகுதியில் இருக்குது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அறிவிக்கப்பட்டிருக்குங்க. ஆசியாவிலேயே நியூராலஜி, நியூரோ சர்ஜரி, சைக்காலஜி, சைக்கியாட்ரிக் துறைகளில் மிகச்சிறந்த கல்வி நிறுவனமாக இது விளங்குதுங்க. இந்தியாவின் பெருமை மிக்க தன்னாட்சி பெற்ற பல்கலைக்கழகம் இதுங்க. இந்தியா முழுவதும் இருந்து மூளை நரம்பியல் சிகிச்சைக்காக மக்கள் இங்கே குவிகிறாங்க. ஆயிரக்கணக்கான மூளை நரம்பியல் உளவியல் நிபுணர்களை உருவாக்கியுள்ளது இந்த மருத்துவக் கல்லூரி. நியூரோ மைக்ரோபயாலஜி, நியூரோபேத்தாலஜி, டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் அண்ட் ஹீமட்டாலஜி, நியூரோ ஃபிசியாலஜி என இந்தியாவிலேயே வேறெங்கும் இல்லாத வகையில் மூளை நரம்பியல் சார்ந்த 28 துறைகள் இங்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு ஏராளமான ஆராய்ச்சிகளும் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் நியூரோ அனஸ்தீசியா அண்ட் நியூரோ கிரிட்டிக்கல் கேர், நியூரோ இமேஜிங் அண்டு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூராலஜி ஆகிய பிரிவுகளில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பும் இங்கே வழங்கப்படுதுங்க. இது 4 ஆண்டு வகுப்பறை படிப்புங்க. ஓராண்டு இன்டர்ன்ஷிப்பை கொண்டது. +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் பாடங்களை படித்து குறைந்தபட்சம் 45% மதிப்பெண் பெற்றவர்கள் இந்த படிப்பில் சேரலாங்க. மொத்தம் 85 சீட், 50 சீட் கர்நாடக மாணவர்களுக்கானது. 35 இடங்களில் பிற மாநில மாணவர்கள் சேரலாம். மத்திய அரசினுடைய இடஒதுக்கீடும் இந்த கல்வி நிறுவனத்துக்கு பொருந்தும். மாணவர் சேர்க்கைக்காக இந்த நிறுவனமே ஒரு நுழைவுத் தேர்வையும் நடத்துதுங்க. அதில் பெறக்கூடிய ரேங்க் அடிப்படையில் தான் இடங்களும் ஒதுக்கப்படும். அடுத்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி என்ற படிப்பும் இங்கே வழங்கப்படுதுங்க. இந்த படிப்பில் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் பாடங்களை படித்து குறைந்தபட்சம் 45% மதிப்பெண் பெற்றவர்கள் இதில் சேரலாங்க. இது 3 ஆண்டு வகுப்பறை படிப்புங்க. ஓராண்டு இன்டர்ன்ஷிப்புடன் கூடிய படிப்பு. இதில் மொத்தம் 11 சீட் தான். இதில் 7 சீட் கர்நாடக மாணவர்களுக்கு, 4 சீட்டு தான் பிற மாநில மாணவர்களுக்கு. நியூரோ அனஸ்தீசியா அண்ட் நியூரோ கிரிட்டிக்கல் கேர் துறையை உள்ளடக்கிய பிஎஸ்சி அனஸ்தீசியா டெக்னாலஜி படிப்பும் இங்கே இருக்குங்க. +2ல் அறிவியல் பிரிவை எடுத்து படித்து 45% மதிப்பெண் பெற்றவர்கள் இதில் சேரலாம். இதுவும் 3 ஆண்டு வகுப்பறை படிப்பு, ஓராண்டு இன்டர்ன்ஷிப் கொண்டதுங்க. இதில் உள்ள 11 சீட்களில் கர்நாடக மாணவர்களுக்கு 7 சீட் போக பிறருக்கு 4 சீட்டு தாங்க. பிஎஸ்சி கிளினிக்கல் நியூரோ ஃபிசியாலஜி டெக்னாலஜி என்ற படிப்பும் இங்கே இருக்குங்க. இதுவும் ஓராண்டு இன்டர்ன்ஷிப்புடன் கூடிய 4 ஆண்டு படிப்பு தாங்க. இதில் மொத்தமே 6 சீட்டு தான். அதில் கர்நாடக மாணவர்களுக்கு 4, பிற மாநில மாணவர்களுக்கு 2 தாங்க. +2ல் அறிவியல் பிரிவோடு கணிதத்தையும் சேர்த்து படித்தவங்க இந்த படிப்பில் சேரலாம். இடங்கள் குறைவாக இருக்குதேன்னு யோசிக்க தேவையில்லைங்க. இந்த படிப்புகள் பற்றி பலருக்கும் தெரியாது. அதனால் போட்டி குறைவாக தான் இருக்கும். தைரியமாக விண்ணப்பிக்கலாம். இந்த படிப்புகளை நிம்ஹான்ஸில் படிக்கிறதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்குங்க. 1, ஆசியாவிலேயே அதிக மூளை நரம்பியல் நோயாளிகள் இங்கே தான் வராங்க. அதனால் நிறைய கற்றுக்க முடியும். 2வது,
கட்டணம் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு பொது பிரிவினருக்கு 4 ஆண்டுகளுக்கும் சேர்த்து 58,120 ரூபா தான். இதுவே எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 43,120 ரூபா தான். பிற பிஎஸ்சி படிப்புகளுக்கு 30,140 ரூபா தான். உதவித்தொகைகள், விருதுகள், பரிசுகள் என பல ஏற்பாடுகளை இங்கே வச்சுருக்காங்க. இவை தவிர இங்கு நிறைய சான்றிதழ் படிப்புகளும் இருக்குங்க. பிஎஸ்சியில் புள்ளியியல் கணிதம் முடித்தவங்க எம்எஸ்சி பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாங்க. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி படித்தவங்க எம்எஸ்சி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி படிக்கலாங்க. பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க எம்எஸ்சி சைக்கியாட்ரிக் நர்சிங், எம்எஸ்சி நியூரோ சயின்ஸ் நர்சிங்கில் சேரலாங்க. பிஎஸ்சியில் அறிவியல் பிரிவுகள் பிசியோதெரப்பி, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஃபார்ம், பிஇ, பிடெக் முடித்தவங்க எம்எஸ்சி நியூரோ சயின்ஸ் படிக்கலாம். மருத்துவத்துறையில் இந்த படிப்புகளுக்கு மிகச் சிறப்பான வாய்ப்புகளும் உண்டு. மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் பிரிவில் எம்எஸ்சி யோகா தெரப்பி என்ற படிப்பும் இங்கே இருக்குங்க. பிஎஸ்சி யோகா, பிஎன்ஒய்எஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசின் அண்ட் சர்ஜரி, யோகா சயின்ஸ் படித்தவங்க இந்த படிப்பில் சேரலாங்க. பெரும்பாலும் எல்லா பட்ட படிப்புகளுக்குமே இந்த நிறுவனம் நடத்தும் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் தான் சேர்க்கை நடைபெறுங்க. குறிப்பிட்ட துறையில் மாணவர்களின் ஆர்வத்தை கண்டறியும் விதத்தில் அறிவியல் பிரிவில் அடிப்படையான அறிவை சோதிக்கும் வகையில் இந்த தேர்வு அமையும். நல்ல ரேங்க் பெறக்கூடிய மாணவர்களை நேர்காணல் செஞ்சு இறுதிப்பட்டியல் வெளியிடுவாங்க. பிஎஸ்சி முடித்தா பெரிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் இருக்குது. நிம்ஹான்ஸ் போன்ற கல்வி நிறுவனங்களில் ஏராளமான முதுநிலை ஆராய்ச்சி வாய்ப்புகள் கொட்டி கிடக்குங்க. மருத்துவர்களோடு ஒன்றாக அமர்ந்து படிக்கலாம். இந்தியா தாண்டி உலகெங்கும் மிகப்பெரிய பணிகள்லையும் அமரலாம். நீங்கள் எத்தனை முறை தோற்றீர்கள் என்பது முக்கியமல்லங்க, நீங்கள் எத்தனை முறை எழுந்தீர்கள், வென்றீர்கள் என்பதே முக்கியம் என்ற சிந்தனை வரிகளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.